கூட்டணி அமைக்கிறாங்களாம். கூட்டணி நான் என்ன சொல்கிறேன்னா 5 வருஷம் வரைக்கும் ஒரு எலெக்ஷன் எதுக்கு? 5 வருஷம் வரைக்கும் நல்லா மண்டி போட்டுக்கின்னு படுத்துக்கின்னு கறி மீன் கோட்ரு அவங்க ஃபேமிலி நல்லா சாப்பிடும், நல்லா ஊர் சுத்தம், நல்லா நகை நட்டு எடுத்து போட்டுக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி வரணும். அப்போ பயம் இருக்கும். 3 வருஷம் தாண்டா இருக்குது, இந்த ஆட்சியில் நம்ம எதுவும் செய்யலைன்னா அடுத்தது நம்ம வர முடியாது. 3 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி கொண்டு வாங்கலாம். ஏன் இதெல்லாம் யோசிக்கவே தெரியாதா? எவ்வளோ படித்தவங்களாம் இருக்கீங்க. வார்டு ஓட்டுலாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு வாங்க. 2 வருஷத்தில் எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. அடுத்தது நம்ம வரமாட்டோன்ற பயம் இருக்கும். 3 வருஷத்தில் உடனே எம்எல்ஏ ஓட்டலாம் வேணா, ஐயோ நம்ம வரமாட்டோமேனு பயம் இருக்கும். யாருக்காக இருந்தாலும், எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும், விஜய் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், மோடி ஆகட்டும், யாராக வேணாலும் ஆகட்டும், ரெட்டலை கட்சியாக எந்த கட்சியாக வேணாலும் ஆகட்டும், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறிடுன்ற பயம் இருக்கும். 5 வருஷம் எப்படி? 5 வருஷம் நல்லா சாப்பிட்லாம், நல்லா சொத்து சேர்க்கலாம், நல்லா தூங்கலாம், நம்ம தலைமுறைகள் நல்லா இருக்கும். யார் எக்கடி கெட்டு குட்டி சவராக போனால் நமக்கு என்ன? ஆமாம், லாஸ்ட் வரைக்கும் நம்ம அம்மா சாமி அம்மா சாமின்னு ஓடிக்கினே இருக்கலாம். இவ்வளோ தான். நம்ம இதெல்லாம் வாயை திறந்து பேசுங்க. இப்போ பேசுகிறதா தான் பேசலாம். எலெக்ஷன் முடிஞ்சிச்சின்னு வச்சுக்க, ஒன்றுமே பேச முடியாது. அவங்க கையில் இருக்கிற பொம்மை மாதிரி நம்பலாம். அந்த காலத்துலலாம் திரை கட்டி விட்டு பொம்மையால் இப்படி ஆட்டுவாங்க பாரு, ஆடும் பாரு பொம்மை, அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம். இப்போ பேசினா தான் பேசலாம். பேசுங்க ஒருத்தவங்களும்.